செடிகளைப் போல வளருவார்கள். அலரி செடிகளைப் போல வளருவார்கள். இந்த நாள் செய்தியின் தலைப்பு அலரி செடிகளைப் போல வளர்ந்து பெருகுவீர்கள். நேற்றைக்கு வரைக்கும் நாளுக்கு நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பின்தங்கின நிலைமை இருந்திருக்கலாம். இந்த மாதத்திற்கு பிறகு இனி நாளுக்கு நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்து பெருக போகிறீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நாளுக்கு நாள் கடன் தான் வளர்ந்துட்டு போச்சு. இந்த நாட்களுக்கு பிறகு கடன் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம அடிச்சு பிச்சுக்கிட்டு போகுது. ஆமென். கடன்களை அடைக்கிற எங்க அப்பா இயேசு உங்கள் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமா, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், மக்களை உன் கடன் தீர்ந்துருச்சுன்னா லிஸ்ட் எல்லாம் அவுட். ஆமா, எல்லா லிஸ்டையும் ஆண்டவர் தூக்கி போட்டுட்டு இனி நாளுக்கு நாள் தேவனுடைய பிள்ளைகள் வளர போகிறீர்கள். அதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்கள் மத்தியிலே கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க சொல்லி இருக்கிறார். இந்த வசனத்தின் தொடக்கம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாகத்தோடு இருக்கிறவனுக்கு பாயாசம் கொண்டு கொடுக்கிறதோ அவனுடைய தாகத்தை தணிப்பதும் இல்லை. எனவே குறிப்பறிந்து நேரமறிந்து செயல்படுகிற ஆண்டவர் உனக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு இன்னைக்கு அற்புதத்தை செய்வார். அதுதான் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஆவிக்குரிய தாகத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் வேணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு வெளிப்படுத்துதல் அபிஷேகம் வேணும். நான் ஜெபம் பண்ணா எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கணும் ஆண்டவரே என்றெல்லாம் சொல்லி ஒரு ஆவிக்குரிய வரத்திற்காக நீங்கள் வாஞ்சித்து கதறி நீங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் எதை தேடி வந்திருந்தாலும் அதற்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு உங்கள் அற்புதத்தை செய்வார். தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் நினைக்கிறீங்க, எங்க வீட்டில் நாங்கள் வச்சிருக்கிற போர்ல வெறும் உப்பு தண்ணி தான் வருது, வெறும் இரும்பு தண்ணி தான் வருது, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு வீட்டில் போட்டிருக்க போரை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாலே போதும், ஒன்றும் இல்லைன்னா தண்ணியை குடிச்சாவது பொழை பண்றீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வீட்டில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளையும் எப்படி மாறாவின் நீரூற்றை மதுரமான நீரூற்றாய் மாற்றினாரோ அதே போல உங்கள் வீட்டில் உள்ள அத்தனை நீரூற்றுகளையும் ஆண்டவர் மதுரமான நீரூற்றாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய சொந்த கண்கள் இதை காணும். தாகத்துக்கு தண்ணி ஒரு டம்ளரோ இல்லைன்னா ஒரு சொம்பு கொடுத்தா போதும். ஆனா வறண்டு போன நிலத்திற்கு ஒரு சொம்பு தண்ணியை கொண்டு போட்டா அது எந்த மூலைக்கு ஆகும்? சிலர் சொல்லுவாங்க, பெருங்கடல்ல பெருங்காயம் கரைச்ச மாதிரின்னுவாங்க. ஆமென். அது ஒண்ணுக்கும் பத்தாது. ஆண்டவர் என்ன அழகா எழுதியிருக்கார், தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர். குடிக்கிறதுக்கு தண்ணி சொம்புலையோ ஒரு மகிலையோ கொடுத்தா போதும், கிளாஸ்ல கொடுத்தா போதும், பாட்டில கொடுத்தா போதும். ஆனால் வறண்டு போன நிலத்திற்கு அவ்வளவு தண்ணீர் கொடுத்தா போதாது, வறண்டு போன நிலத்திற்கு ஆறுகளை ஊற்றுவேன்றார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப வறண்டு போயிட்டீங்கன்னா ஆறு மாதிரி ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து வரப்போகுது. ஹல்லேலூயா. சின்ன கடன்ல இருக்கவங்களுக்கு சின்ன அற்புதம், பெரிய கடன்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய அற்புதம். அதுதான் இந்த வசனத்துடைய ரகசியம். தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர். என் அன்பு சகோதரனே சகோதரியே, தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரையும் வறண்டு போன நிலைமையில வந்திருக்கிறவனுக்கு ஆறுகளையும் ஆண்டவர் ஊற்றி அடுத்து என்ன செய்யறாரா, உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். இன்னைக்கு ஆண்டவர் விசேஷித்த கிருபை சொல்றாரு. சந்ததினா உங்க பிள்ளைகள். உங்க பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய ஆவியை இன்றைக்கு அளவில்லாமல் ஊற்ற போகிறாராம். நிறைய பேர் நினைக்கிறீங்க, என் பிள்ளை புத்தி பேதலித்தவளா இருக்கிறாள், என் பிள்ளை டிப்ரெஷன் மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள், என்னுடைய மகன் தீராத கெட்ட பழக்க வழக்கங்களிலே போய் தன்னுடைய சரீரத்தை எல்லாம் காயப்படுத்தி கொண்டிருக்கிறான், குடித்து வெறித்து தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாய் பிள்ளை செத்துட்டு இருக்கிறானே, என் பிள்ளைக்கு விடிவு காலம் இல்லையா? நீ அழுது கொண்டு வந்திருக்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? மேலான ஆவியானவர் உன் பிள்ளை மேல் இறங்கும் பொழுது கீழானவைகள் எல்லாம் ஓடி போகும். எல்லா தற்கொலையின் ஆவிகளை ஆண்டவர் இன்றைக்கு உன் பிள்ளைகளை விட்டு வெளியேற்றுவார். இந்த நாள் வரைக்கும் உன் பிள்ளைகள் அசுத்த ஆவிகளினாலே இயக்கப்பட்டு குடும்பத்திற்கு வேதனையை கொண்டு வந்திருக்கலாம், உன் குடும்பத்திற்கு அவமானத்தை கொண்டு வந்திருக்கலாம்,
உன்னுடைய குடும்பத்திற்கு அநேக அவப்பெயர்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நாட்களுக்கு பிறகு தேவனுடைய வல்லமை உங்கள் மேல இறங்கி வருகிறபடியினாலே எந்த பிள்ளைகள் அவமானத்தை கொண்டு வந்தார்களோ அந்த பிள்ளைகள் உனக்கு நற்பெயரை கொண்டு வருவார்கள். போன மாதம் அன்பரின் பாதத்தில் கூட்டத்திற்கு ஒரு வாலிப மகள் வந்திருந்தாள். அவளுடைய ஒரே ஆசை என்ன தெரியுமா? அவங்க வீட்டில் அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா. அந்த தங்கச்சிக்குள்ளால ஒரு அசுத்த ஆவியின் கட்டு. அது என்ன பண்ணுதான், நான் அடிக்கடி சொல்லுமா, நான் தற்கொலை பண்ண போறேன், நான் சாவு போறேன். கடைசியா போன மாசம் அன்பரின் பாதத்தில் மீட்டிங் வரும்போது கூட அவங்க அம்மாவும் அப்பாவும் இந்த மகளும் பாதிக்கப்பட்ட அந்த மகள் வரல, மீட்டிங் கூப்பிட்டு வரல. அப்போ அவ என்ன சொன்னாலாம், நீங்க அன்பரின் பாதத்தில் மீட்டிங் போயிட்டு வர்றதுக்குள்ளால நான் செத்து வீட்டில் பணமா கிடப்பேன், நீங்க வந்து என் பணத்தை தான் பார்க்க போறீங்க, நான் தற்கொலை செய்ய போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு கதவை சாத்தி விட்டாளாம். ஆனாலும் அந்த பிள்ளைகள் தாயும் தகப்பனும் இன்னொரு மகளுமாக, ஆண்டவரே நாங்க சினிமா தியேட்டர் போகல, நாங்க உலக பிரகாரமான காரியத்துக்கு போகல, அன்பரின் பாதத்தில் தேடி வர்றோம். எத்தனை வருஷமா என் மகளோடு கூட நான் போராடி கொண்டிருக்கிறேன், என் சகோதரியோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன். அன்பரின் பாதத்தில் யாருக்கெல்லாமோ அற்புதம் நடக்குதப்பா. இன்னைக்கு என்னுடைய சகோதரிக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். நாங்க வந்துட்டு திரும்பி போறது வரைக்கும் அவளுக்கு எந்த கேடுபாடு வரக்கூடாது. பயங்கர கோபக்காரியா, எப்பவும் கோபப்பட்டுட்டே இருப்பாளா. ஜெப கூட்டத்திற்கு கூப்பிட்டா வரமாட்டேன்றா. அன்பரின் பாதத்தில் கூப்பிட்டு பார்த்த வரல. வீட்டுல நைட்டு பிரேயர் நடக்கும், ஃபேமிலி பிரேயர் கலந்துக்க மாட்டேன்றா. ஒரு பிடிவாத குணம். அவளுக்கு அடங்கிதான் எல்லாரும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படியே இருந்தா என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கிற போற இடத்துல எப்படி இருப்பாளோ என்கிற பயத்தோடு தாயும் தகப்பனும் ஒரு மகளுமாக போன மாசம் இங்க வந்து கண்ணீர் வடிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், போன மாசம் ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ரகசிய செயல் உங்கள் கூடார மறைவில் இருக்கும் என்று சொன்னார். ஆண்டவருடைய ரகசிய செயல் உங்களுடைய கூடார மறைவில் இருக்கும். ஆண்டவர் ரகசியமாய் உன் கூடாரத்தில் இறங்கி வரும் பொழுது உங்க வீட்டில் இருக்கிற அசுத்த ஆவிகள் எல்லாம் ஓடும். உங்கள் பிள்ளைகளிடத்தில் இருக்கிறதான தற்கொலை ஆவிகள் வெளியேறும். நீங்கள் வீட்டிற்கு போய் திரும்பி பார்க்கும் பொழுது தற்கொலையின் ஆவிகள் வெளியேறின விடுவிக்கப்பட்ட உன் பிள்ளையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இன்றைக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளிடத்தில் மாற்றம் வரும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வீட்டை சுத்திகரிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பினார். இந்த பிள்ளைகளும் அதை பிடித்துக்கொண்டு நம்பிக்கையோடு போனாங்க. போய் பார்த்தா எப்பொழுதும் இருக்கிறது போல் அவளை பார்க்க முடியவில்லை. நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷா நல்லா அழகா பார்த்தாச்சுன்னா பார்க்கும் பொழுதே அப்படியே அவளுடைய திருமண கலை அவளுடைய முகத்தில் விழத்தக்கதாக அவ்வளவு அருமையான அழகு சௌந்தரியம் உள்ள பிள்ளையாக மாற்றி, அது மட்டும் இல்லை, அவங்க சொன்னாளா, அம்மா இதுக்கு மேல நான் எல்லா வாரமும் சர்ச்சுக்கு வருவேன், இதுக்கு மேல எந்த கூட்டத்துக்கு நீங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன், இதுக்கு மேல நான் ஆண்டவருக்கு பிரியமா இருப்பேன், நான் கோவப்பட மாட்டேன். அது வரைக்கும் வீட்டுல ஒரு வேலை செய்யாத பிள்ளை இன்னைக்கு விழுந்து விழுந்து வீட்டுல வேலை செய்கிறாளாம். ஹல்லேலூயா. எல்லாரிடத்திலும் எரிந்து விழுந்து கோபப்படுகிற பிள்ளை இன்றைக்கு சாந்த ஸ்வரூபியாய் மாறி இருக்கிறாள். ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். விடுவிக்கப்பட்ட ஒரு பிள்ளையின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆமென். என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் உன் பிள்ளைகளுக்குள்ளால் ஆண்டவருடைய ஆவியானவர் வரும் பொழுது அவர்களுக்குள் இருக்கிற எல்லா கீழான பழக்கங்கள் இன்றைக்கு ஓடி போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய தாய் தகப்பன்மார்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்க. வாலிப புள்ள வீட்டில் போனா அடிக்கிறான், குடிச்சிட்டு வர்றான், சரீரத்தை காயப்படுத்துறான், எல்லா பொருள்களையும் தூக்கி வீசி எறிகிறான், அவதூறான வார்த்தையை பேசுகிறானே என்றெல்லாம் சொல்லி உடைய இருதயம் சில நியாயமான எதிர்பார்ப்புகளோடு இன்றைக்கும் வந்திருக்கலாம். உன் சந்ததியின் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல இன்றைக்கு தன்னுடைய ஆவியை நேரடியாய் ஆண்டவர் ஊற்றுகிறார்.
அதன் நிமித்தம் இன்றைக்கு பிறகு அவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுவார்கள். இவ்வளவு நாளும் அசுத்த ஆவிகளினால நடத்தப்பட்ட உன் பிள்ளைகள் இனி தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. மேலான ஆவியானவர் உங்கள் சந்ததியின் மேலே இன்றைக்கு இறங்க. சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்குள்ளால அசுத்த ஆவி வந்து நைட்டெல்லாம் பிள்ளைகளை தூங்க விடாம கதற 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 அழ வைக்கும். அந்த தாய் தகப்பனால் அந்த பிள்ளை அழுகிறத பார்க்க அவங்களால முடியல. சில இடங்கள்ல சில தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைங்க அழுது 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 ஏங்குதேன்னு சொல்லும் பொழுது இந்த பிள்ளைகள் தூங்குறதுக்காகவே சில நேரங்களில் சில சிறப்பை கூட அந்த பிள்ளைகளுக்கு அவசியம் இல்லைனாலும் கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. என் ஆவியிலே பார்க்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த பிள்ளை அழுது அழுது கடைசியா முடியாத அந்த சோர்வில் தான் கடைசி அந்த பிள்ளை அழுகையை நிறுத்துறாங்க. காரணம் என்ன? சில அசுத்த ஆவிகள். அப்படித்தான் ஒரு வாலிப வயதிலே அசுத்த ஆவி பிடிக்கப்பட்ட ஒருவனை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசு அந்த தகப்பனை பார்த்து கேட்டார், இது எத்தனை காலமா இவனுக்கு இந்த பிரச்சனை? எவ்வளவு நாளா இப்படி போராடுறா? அவர் சொன்னா, ஆண்டவரே, சின்ன வயசுல இருந்து என் பிள்ளைக்கு இந்த போராட்டப்பா, சின்ன வயசுல இருந்து இவன் இப்படிதான் கஷ்டப்படுகிறான் என்று சொன்ன பொழுது என் ஆண்டவருடைய இருதயம் துக்கப்பட்டது. ஒரே நொடிப்புள்ளில் அந்த அசுத்த ஆவியை அதட்டி வெளியேற்றி விடுதலை ஆக்கப்பட்ட வாலிப மகனை தகப்பன் கையிலே கொடுத்தார். இன்றைக்கு விடுதலை ஆக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் உங்கள் கையிலே கொடுக்கிறார். சுகமாக்கப்பட்ட பிள்ளைகளை உங்கள் கையிலே கொடுக்கிறார். அசுத்த ஆவிகளின் கட்டில் இருக்கிற உன் பிள்ளைகளை விடுதலையாக்கி ஆண்டவர் இன்றைக்கு உங்க கையில கொடுக்கிறார். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? தன்னுடைய ஆவியானவரை ஊற்றுகிறேன் என்று சொல்கிறார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை நான் ஊற்றுகிறேன். எந்தெந்த பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் தடம் புரண்டு போய் ஜெபத்துக்கே வராம இருக்காங்களோ அந்த பிள்ளைகளுக்குள்ளால் ஆவியானவர் இறங்கி அவங்க வேலை செய்கிற இடத்துல இனி ஜெப குழுக்களை அவர்கள் உருவாக்குவார்கள். அவர்கள் படிக்கிற கல்லூரியிலே ஒரு பெரிய ஜெப குழுவை அவர்கள் உருவாக்க போகிறார்கள். உன் பிள்ளைகள் தான் அதற்கு மூல காரணமாய் இருப்பார்கள். அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். எந்த அசுத்தாவின் கட்டிலே உன் பிள்ளைகள் இருந்தாலும் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பும் பொழுது அவர்கள் விடுதலை பெற்று ஆண்டவருக்காக எதையாவது செய்ய ஆண்டவர்களை உற்சாகப்படுத்துகிறார். உன்னுடைய சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவாராம். அப்படின்னு ஆண்டவர் ஆசீர்வதிக்காம வேற ஏதாவது ஆசீர்வாதம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த வசனம் சொல்லுகிறது, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஆசீர்வாதம் அப்படின்னாலே ஆண்டவர் கொடுக்கிறது மட்டும்தான் ஆசீர்வாதம், வேற ஆசீர்வாதம் நமக்கு வர்றதுக்கு வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி அல்ல. என் ஆசீர்வாதம் அப்படின்னாச்சுன்னா வேற ஏதோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் எந்த மனுஷனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரோ, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரோ, அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். வேதனை இல்லாத ஆசீர்வாதம் தான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அப்படின்னா வேற எப்படி ஆசீர்வாதம் வரும் அப்படின்னா, சில நேரங்களில் பிசாசானவன் கூட சில ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வருவான். அது உங்களுக்கு வேதனையை கூட்டும். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, ஒயின் ஷாப் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நல்லா வாழ்றாங்க, அவங்க பாவத்தின் தொழிலை செய்கிறாங்க, நல்லா வாழ்றாங்க. ஆனால் அவங்க கிட்ட போய் நெருங்கி பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளால எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய சாபங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படின்றது நீங்கள் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு தூரத்தில் இருந்து பார்த்தா எக்கரைக்கு அக்கறை பச்சையாக தான் தெரியும். அவங்களுக்கு உங்களை பார்த்தா பெரிய ஆள் மாதிரி தெரியும், உங்களுக்கு அவங்கள பார்த்தா பெரிய ஆள் மாதிரி தெரியும். என் அன்பு சகோதரனை சகோதரியே, பிசாசானவன் எப்படி ஆசீர்வாதங்களை கொடுப்பான் அப்படின்னாச்சுன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒழுங்கா இயேசுநாதர் கூட சந்தோஷமா கேஷியர் ஜாப் பார்த்துட்டு இருந்தவன் தான் யூதாஸ் கேரியர். ஆண்டவர் அவனுக்கு நல்ல ட்ரெஷரர் போஸ்ட்டை கொடுத்திருந்தார், நல்ல பதவியை கொடுத்திருந்தார், நல்ல ஹாப்பியா இருந்தான், சந்தோஷமா இருந்தான். அந்த நேரத்தில் பாருங்க, பிசாசானவன் அவனுக்குள்ளால பண ஆசையை கொண்டு வந்து எல்லா தீமைக்கும் ஆணிவேராக இருக்கிற பிசாசானவன் எல்லா தீமைக்கும் ஆணிவேராக இருக்கிற பண ஆசையை கொடுத்துட்டு யோசித்து பார்க்குறான், இயேசுநாதர் கூட இவ்வளோ நாளும் நம்ம சுற்றுறோம், ஜாலியாக ஏதோ சாப்பிட்றோம், போகிறோம், வர்றோம், ஹாப்பியாக இருக்கிறோம், ஓகே, நமக்குன்னு கையில் ஒன்றுமே இல்லையே,
ஏதாவது கொஞ்சம் பணம் வாங்கிட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி இயேசுநாதரையே காட்டி கொடுக்க தீர்மானித்து இயேசுநாதருக்கு 30 வெள்ளிக்காசு விலை பேசிட்டான். விலை மதிக்க முடியாத இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி அண்ட சராசரங்களை தன்னுடைய வார்த்தையினால சிருஷ்டித்து அப்படியே வார்த்தையில தொங்க விட்டுருக்கிற ஆண்டவருக்கு 30 வெள்ளிக்காசு. எவ்வளவு சீப்பா ஆண்டவர் விலை பேசிட்டான் பாருங்க. வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்தான். அப்ப அவனுக்கு 30 வெள்ளிக்காசு அவனுக்கு அன்னைக்கு ஒரு வருமானம், ஒரு ஆசீர்வாதம். ஆனா அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு என்ன வேதனையை கொடுத்தது? நாண்டுகிட்டு சாகுற அளவுக்கு. அது வர்றது வரைக்கும் பணம் பணம்னா, வந்ததுக்கு பிறகு இந்த பணத்தை கொடுத்த பிசாசு விட்டுட்டு ஓடிட்டான். விட்டுட்டு ஓடுறதுக்கு பிறகு போய் அங்கவங்கள்ட்ட சொல்றாங்க, பணத்தை கொடுத்தவங்கள்ட்ட சொல்றா, இது எனக்கு வேண்டாம், அது ஓம்பாடுப்பா, எங்களுக்கு தெரியாது போன்னு சொல்லிட்டான். தேவாலயத்தில் எரிஞ்சிட்டு போய் நாண்டு கொண்டு செத்திருக்கிறான். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனை சகோதரி, 30 வெள்ளிக்காசுக்காக வாங்கப்பட்ட அந்த நிலம் இஸ்ரேல் தேசத்தில் போனா இருக்கு, ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? இரத்த நிலம். இயேசு கிறிஸ்துவின் உயிரை 30 வெள்ளிக்காசு கொடுத்தான். அப்ப பாருங்க, அவனுக்கு அன்னைக்கு 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு வந்தான். அது வாங்கினா அவனால் சாப்பிட முடிஞ்சதா? முடியல. அவனால் அனுபவிக்க முடிஞ்சதா? முடியல. கடைசி அவனும் அனுபவிக்கல. யாருக்கும் அனுபவிக்காம இன்னைக்கு அதுல ஒரு நிலத்தை வாங்கி ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி கிடக்குது, யாருக்கும் பிரயோஜனப்படவில்லை. என் அன்பு சகோதரனை சகோதரியை, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உங்க சந்தானத்தின் மேல். அப்படின்னா இன்னைக்கு பிறகு உங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன நன்மைகள் குறைபட்டிருக்கிறதோ எல்லா நன்மைகளையும் கர்த்தர் இன்றைக்கு நிறைவாக கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தாகத்துக்கு தண்ணியை கொடுத்து, வறண்ட நிலத்துக்கு ஆற பாய்ச்சி, என்னுடைய சந்ததிக்கு ஆவியானவரை ஊற்றி, சந்தானத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஆவிக்குரிய நன்மையிலையும் உலக நன்மைகளையும் ஆண்டவர் வளர்த்தினா, அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்களாம். ஆண்டவர் சொல்றாரு, மேல சொல்லப்பட்டதை ஆண்டவர் செய்யும் பொழுது அடுத்து நீங்க நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட அலரி செடிகளை போல வளர்ந்து பெறுவீர்களாம். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா, அந்த நீர்க்கால்களின் ஓரத்தில் இருக்கிற செடிகள் ஒரு நாளும் பட்டு போகாது. அந்த வாய்க்கால்களுக்கு பக்கத்துல வரப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பக்கத்துல வளருகிற செடிகள் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. அல்லேலூயா. என்ன அழகா அலரி செடிகளை போல வளர பண்ணுகிற ஆண்டவர் உங்க பிள்ளைகளை அலரி செடிகளை போல வளர்த்து சூப்பரா அழகி தருவார். ஆமென். ஆண்டவர் என்னென்ன காரியத்திலே ஒரு விசேஷித்த வளர்ச்சியை ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்க விரும்புகிறார். சில காரியத்தை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது, ஆண்டவர் பனையை போல உங்களை செழிக்க பண்ணுவாராம். சங்கீதம் 92:12 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். நீதிமான் பனையை போல் செழித்து, நீதிமான் பனையை போல செழித்து, லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவார்களாம். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளருவானாம். அப்ப ஆண்டவரனை சொல்றாரு, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல இருப்பானாம். இந்த பனைமரம் ரொம்ப ஹைட்டா இருக்கும், ஆனா கேதுரு மரம் ஹைட் இல்லைன்னாலும் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேல வளராது. ஆனா ஆழத்திலே தங்களுடைய வேர்களை கொண்டு போய் விட்டு ஸ்ட்ராங்கா இருக்காமே. பனைமரம் ஹைட்டா இருக்கு, ஆனா இது கீழே குட்டையா இருந்தாலும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க ஹைட்டா இருப்பீங்க, அதே நேரத்தில் ஸ்ட்ராங்காகவும் இருப்பீங்க. உங்களுடைய லைஃப் நல்ல ஓகோன்னு போகும், ஆனா அதே நேரத்தில் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அதுதான் இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு. பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவார்கள். அப்ப பனையை போல செழிச்சா உன்னை பார்க்குறவங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? நீ ஆண்டவர் ஒன்று பனைமரத்துக்கு உச்சியில் வச்சிருக்கிற மாதிரி கொண்டு உட்கார வச்சாச்சுன்னா பார்க்குறவங்க எல்லாம் ஆன்னு பார்ப்பாங்க. இப்போ தானே காலேஜ் முடித்தான், அதுக்குள்ள வீடு வாங்கிட்டானா, அதுக்குள்ள காரா, அதுக்குள்ள தோப்பு வாங்கிட்டானா, அவன் ஆன்னு சொல்லி இப்போ அவனுக்கு வலிப்பு வியாதி வந்துட போதான். அல்லேலூயா. இன்னைக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான், அதுதான் கண்டிஷன். ஆமென். பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரு போல ஸ்ட்ராங்கா வளருவானா. நான் சொன்னேன், கேதுரு மரம் மட்டும் எவ்வளவு காத்தடிச்சாலும் மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் அசையவே அசையாத. கேதுரு மரத்தினுடைய மூட பார்த்தீங்களா, அழகா வேர் ஊன்றி ஆழத்தில் போய் ஜம்முன்னு நிற்க. இதுல என்ன காத்தடிச்சாலும் அசையாது.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உலகத்திலேயே எக்கானமி விழுந்தாலும் நீ விழமாட்ட, உன் தொழில் விழாது, உன் குடும்பம் விழாது, உனக்கு பஞ்சம் வராது. காரணம், கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உனக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல ஸ்ட்ராங்கா வேரூன்றி உன்னுடைய வாழ்க்கை, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஸ்டடி ஆகும். அதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார். உலகமே பஞ்சம் வந்தாலும், வேதம் சொல்லுகிற மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியா வைப்பார். அப்படின்னா இன்னைக்கு பிறகு திருப்திகரமான வருமானம், திருப்திகரமான சம்பளம். இங்க ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் நீங்க தரித்திரத்தில் ஊழியர் செய்திருக்கலாம். இன்னைக்கு பிறகு என் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், கூட கூடையாய் மிச்சம் எடுக்க கர்த்தருடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமா, ஊழியக்காரங்களை கர்த்தர் மகிமையாய் பயன்படுத்த போகிறார். கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை அவர்கள் மேலே இந்த நாளிலே மகிமையாய் இறங்கி ஊழியத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை நீ பார்க்க போகிறார்கள். இது வளருகிற காலம். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் ஊழியங்களையும் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய படிப்பையும் வளர்த்துகிற காலம். அவர் வளர்த்துகிற ஆண்டவர். முதல்ல எப்படி வளருவீங்களா? உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குமா? பனையை போல வளர்ந்து லீபனோன் உள்ள கேதுருவை போல ஸ்ட்ராங்கா நிற்பீங்களாம். வளர்ச்சி ஓகோன்னு இருக்கும். அதே நேரத்தில் எதுக்கு திருப்பி லீபனோனை கொண்டு வந்து ஆண்டவர் கொடுக்குறான்னா, கேதுருன்னா நல்லா வளர்ந்தாலும் ஸ்ட்ராங்கா ஸ்டடியா இருப்பீங்க. நேற்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு ரிசக்னேஷன் கொடுத்துட்டு வேலையை விட்டு போன்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னாச்சுன்னா வேலையை விட்டு எடுக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம். எடுக்கப்பட்ட லிஸ்ட்ல ஒருவேளை உங்க பேரை வச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரப்படும், ஸ்திரமான வருமானம். சிலர் சொல்லுவாங்க, நிரந்தர வருமானம் இல்லை பிரதர், இந்த சூழ்நிலையில் எப்படி காலத்தை ஓட்டுறதுன்னு தெரியல, எப்படி குடும்பத்தை நடத்துறதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் என் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 47:12 இப்படியாய் சொல்லுகிறது, நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான நல்ல சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதுமில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதுமில்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்பிற்கும், அவைகளின் இலைகள் அவிழ்தத்திற்கும் ஆனவைகள். மாதந்தோறும் புது கனிகள் அப்படின்னா என்ன தெரியுமா? மாசம் மாசம் உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் எல்லாம் புதுசு புதுசா நிறைய வரப்போகுதாம். ஆமென். ஆமா, ஆண்டவர் ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு சர்ப்ளஸ் எடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். தீர்க்க தரிசனமா பேசுறாரு. இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு மாசம் உங்களுடைய தேவைகளை சந்திக்க 5ஆம் தேதி 10ஆம் தேதி ஆயிடுச்சுனாலே இருக்கிறதெல்லாம் தீர்ந்து 11ஆம் தேதியிலேருந்து கடன் வாங்கி துண்டு விழுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாசம் கொஞ்சம் துண்டு விழுந்துருச்சுன்னு. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்கள் வளரும். இது எதுக்கு அடையாளம்னா, நதியின் இக்கரை அக்கரை ரெண்டு சைட்லையும், நதியோரத்தினுடைய ரெண்டு சைட்லையும் புசிப்பிற்கான கனிகள் விருட்சங்கள் வளரும். நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரெண்டு பகுதிகள் இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னொன்று உலக வாழ்க்கை. இந்த ரெண்டுலேயும் கனி இருந்தால் தான் ஆண்டவர் ஒரு மனுஷனை ஸ்டடியாக கொண்டு போவார். நல்லா கவனிங்க, என்னுடைய கையை நல்லா விட்டு கவனிங்க. இது ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு வச்சுங்க, இது ஒரு மனுஷனுடைய உலக வாழ்க்கை. சரியா? ரெண்டும் இருக்குது. ஸோ ஸ்பிரிச்சுவல் லைஃப் அண்ட் வேர்ல்ட்லி லைஃப் ரெண்டும் இருக்குது. சரி தானே? சரி, இந்த ரெண்டும் அப்படியே பேரலாக போகும். நதியோரத்தில் உள்ள இக்கரையிலும் அக்கறையிலும், அப்படின்னா இந்த சைடும் அந்த சைடுன்னு அர்த்தம். ஓகே, ஆமாம். இந்த ரெண்டு சைடும் உள்ள நதியோரத்தில் உள்ள புசிப்புக்கான சகல விருட்சங்கள், அப்படின்னா இந்த ரெண்டு சைட்லேயும் பேரலாக கரெக்டாக நிற்கிறவங்க அப்படியே வளர்ந்துட்டு போவாங்க. இந்த ரெண்டு வளர்ச்சிக்கு இடையில இயேசு கிறிஸ்து அப்படி கிராஸ் அனுப்பார். இதையும் இணைக்கிற பாலமாக ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் இணைக்கிற பாலமாக ஆண்டவர் இருப்பார். அப்போ இந்த ரெண்டையும் சைமல்டேனியஸாக அப்படியே கொண்டு போனீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒன்று மட்டும் இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு காற்றடிச்சா டமால்னு விழுந்துடும். கரெக்டாக கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த தொழில் விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அதே போல் இந்த இடத்துல தனியாக நின்றுச்சுன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் டமால்னு ஒரு காற்றடிச்சா விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரெண்டையும் இப்படி வச்சு இது ரெண்டுக்கு இடையில ஆண்டவரை இணைச்சி விட்டா அப்படியே வளரும் பாருங்க. பனைமரம் மாதிரி, ராக்கெட் மாதிரி வாங்கி அப்படி போகிறவங்களுக்கு வானம்தான் எல்லை வளர்ச்சிக்கு. ஹல்லேலூயா.
இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் சேம் டைம்ல ஒரே அடியா வளருமா. இக்கரை மட்டும் வளர்ந்து அக்கறை வளர்ந்துன்னு எசேக்கியேல் சொல்லல, இக்கரையிலும் அக்கறையிலும் அப்படின்னா ரெண்டும் பேரலா அப்படியே வளர்ந்து பெருகினா என்ன நடக்கும்? அப்படிப்பட்ட மரங்களுடைய இலைகள் உதிர்வதில்லை. ஆண்டவர் ரெண்டையும் இணைச்சு வச்சிருக்கிறார். அப்ப ஆண்டவர் இணைக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நாளும் இலையுதிர் காலத்திலேயும் இலையுதிராது. இலையுதிர் காலத்தில் இலையுதிர்ந்து போவதற்கு ஒரு மனுஷன் மரம் அல்ல. மனுஷனுக்கும் மரத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மரம் என்று சொன்னால் அதற்கு இலையுதிர் காலம் ஒன்று வரும். அந்த காலத்தில் எல்லா இலையும் விழுந்து போயிடும். நான் என்ன சொல்றேன், இந்த மரத்துக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மனுஷனுக்கு இலை உதிர்ந்து போகக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை. அது என்ன உஷ்ணகாலமாக இருந்தாலும், என்ன பனிக்காலமாக இருந்தாலும், என்ன சரியான காலநிலையா இருந்தாலும் மனுஷனுடைய இலைகள் ஒரு நாளும் உதிரக்கூடாது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, உலக வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் இயேசுவாமியானால் அப்படி இணைக்கப்பட்டதுன்னா அப்படிப்பட்ட பிள்ளைகள் கனியை கெடுத்து விட மாட்டார்கள், கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருகிறபடியினால் மாதந்தோறும் புது புது கனி, மாசந்தோறும் வருமானம். சொந்த வீட்டையும் கொடுப்பாரு, வாடகைக்கு குடித்தனம் வைக்கிறதுக்கு பவரையும் ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். மாசந்தோறும் உங்களுக்கு புது புது கனி வருமா, புதுசு புதுசா சம்பளம் வருமா, புதுசு புதுசா வருமானம் வருமா. அப்ப இது எங்க இருந்து வருதுதான்? அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் என்ன சொல்றது? மாசந்தோறும் ஃப்ரெஷ்ஷா கிடைக்குமா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரலோகத்திலிருந்து பரிசுத்த நதியிலிருந்து வருதான் நமக்கு ஆசீர்வாதம். எல்லாம் நன்மையான ஆசீர்வாதங்கள் உங்க முதலாளி கொடுக்கறாருன்னு நினைக்காதீங்க. ஆமா, உங்க கம்பெனி கொடுக்குதுன்னு நினைக்காதீங்க. உங்க கம்பெனிக்கு கொடுக்க ஆண்டவர் கம்பெனிக்கு கொடுத்து அது ஒரு சேனலா தான் வச்சிருக்காரே தவிர எல்லாம் பரலோகத்திலிருந்து தான் வருகிறது. ஆமென். பாருங்க, புது 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 கனிகள் மாசந்தோறும் இனி குறைவில்லாத வருமா. இந்த வசனத்தை என்ன எல்லாரும் மனப்பாடம் பண்ணி மாதந்தோறும் புதிய கனிகளை கொடுத்து, ஆமா, இனி மாசம் ஆனா உங்களுக்கு வருமானம் நிரந்தரமா வரும். பிள்ளைகள் மூலமாக வரும், புருஷன் மூலமாக வரும், வீட்டு வாடகை மூலமாக வரும். என்னென்ன சைடு இன்கம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரோ அது எல்லாவற்றின் நிமித்தமும் உங்களுக்கு இனி நல்ல ஃப்ரெஷ்ஷான இன்கம். அப்போ இன்கம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் பனைமரம் வளர்றது போல் நம்ம வளர்ந்துட்டு இருப்போம். கேதுரு மரத்தை போல வேரூன்றி காலூரி ஸ்டடியாக நம்முடைய லைஃப் ஓடும், நம்முடைய தொழில் ஓடும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி சகரியா தீர்க்கதரிசி 9:16-17 சொல்லுகிறார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். தானியம் வாலிபரையும் புது திராட்சை ரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சா உங்க தேசத்துல உங்க பேரை வச்சே கொடியேற்றுவாங்க. இன்னைக்கு கொடியேற்றுறதுக்கு யாரை கூப்பிடுவாங்க சொல்லுங்க? சாதாரண ஒரு மனுஷனை கூப்பிட்டு கொடியேற்ற விடுவாங்களா? பெரிய பெரிய விஐபிஸ் தான் கொடியேற்றுவாங்க. அந்த ஊர்ல யாரு பெரிய விஐபியோ அவங்கள கூப்பிட்டு தான் கொடியேற்றுவாங்க. இன்னைக்கு பிறகு உங்க ஊர்ல நீங்க தான் விஐபி. ஆண்டவர் உங்களை கொண்டு தான் கொடியேற்ற போகிறார். ஆண்டவர் உங்களை கொண்டு தான் உன்னுடைய பட்டணத்தை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் உங்களை கொண்டு தான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா யோசேப்பு பேர் பதிச்சுட்டான். பிழைக்கிறதுக்காக வேண்டி போனவன் கூட அல்ல, அடிமையாய் விற்கப்பட்டவன் யோசேப்பு. எகிப்து தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட யோசேப்பை அந்த தேசத்தினுடைய கிரீடமாக ஆண்டவர் வைத்தார். அந்த தேசத்தினுடைய கொடியை ஏற்றக்கூடிய அளவிற்கு அவருக்கு எப்படி ராஜ மரியாதை கொடுத்து கூட்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பகுதிகளை வாசிங்கன்னா தெரியும். அந்த யோசேப்பு கனி தருகிற திராட்சை செடி என்று சொல்லி ஆதியாகமம் 49:25 சொல்லுகிறது. யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி, அவர் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இன்னைக்கு பிறகு உங்களுடைய சந்ததி சந்தானம் பிள்ளைகள் அவருடைய வருமானம் சுவர் மேல படர்ந்து அப்படியே போவாங்க. சுவரில் படர்ந்து போகிற சில செடிகளை பார்த்துருக்கீங்களா? பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். ஆமாம், அது எப்படி படர்ந்து போகுது, எதில் பிடிக்குதுன்னு நமக்கே தெரியாது. ஆனால் படர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கும். எப்போ படரும் தெரியுமா? கனி தெரிகிற செடிகள் தான் அது படரும். ஹல்லேலூயா. நல்ல செழிப்பான செடிகளும் கொடிகளும் வளர்ந்து கொண்டே இருக்கும். யோசேப்பு ஜெயிலில் கடந்தது உண்மை எகிப்து தேசத்தில். ஆனால் ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் யோசேப்பு கனி கொடுக்கிற திராட்சை செடியா இருந்தபடியினாலே
ஆண்டவர் அவனுக்கு மாதந்தோறும் நல்ல வருமானங்களை கொடுக்க அந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் கர்த்தர் அவனை அதிகாரியாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்கலாம், பணத்தேவையோடு வந்திருக்கலாம், வறுமையில் வந்திருக்கலாம், வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கலாம், வாடகை கொடுக்கவே முடியாத நிலைமையில ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம். போன மாசத்துக்கு முந்தின மாசம்னு நினைக்கிறேன், ஒரு ஃபேமிலி வந்தாங்க, ஒரு கணவன் மனைவி குழந்தை. அவங்க கடன்காரனுக்கு பயந்து எங்க தெரியுமா படுத்திருந்தாங்க? வீட்டில் இல்லை, வீட்டில் இருந்தால் கடன்காரன் தட்டுவான்னு சொல்லி இங்கே ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில் வெளியே படுத்து கிடந்து 1 மாதம் கிடந்து அந்த பிள்ளைங்க தலையெல்லாம் புண்ணு பிடிச்சி அப்படியே அழுகி கிட்ட வர முடியாது நாத்தம். போன மாதத்துக்கு முந்தின மாதம் இங்கே ஸ்டேஜில் வந்து அந்த தம்பியை பார்த்தாச்சுன்னா அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த குழந்தைய வச்சுட்டு ஆமாம் வந்தாங்க. அந்த பிள்ளை கிட்ட வர முடியாத அளவுக்கு நாட்டம், தலையெல்லாம் புண்ணு. அப்படியே ஏன் தெரியுமா? ஆஸ்பத்திரி வாசலில் கிடக்குது. அதில் படுத்து கிடந்து ஒரு ட்ரெஸ்ஸு கூட மாற்ற முடியாமல் அலகோலமாக இந்த இடத்துல வந்தாங்க. அப்போ போன மாதத்துக்கு முந்தின மாதம் அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணி அனுப்பினேன். இப்படி வந்து வேதனையோடு சொன்னாங்க. ஆனால் போன மாதம் வரும்பொழுது அந்த பிள்ளைகளுடைய புண்கள் எல்லாம் மாறி அழகாக அந்த பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனை சகோதரியே, கடன்காரனுக்கு பயந்து பிளாட்ஃபார்மில் கிடக்கிற பிள்ளைகள், யோசித்து பாருங்கள். அந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சு. ஏன்னா போன மாதம் அந்த மகள் வந்து சொன்ன காரியம், அங்கிள் நீங்கள் ஜெபம் பண்ணி அனுப்புனீங்க, என் தலையில் இருந்த எல்லா புண்கள், சீல் பிடிச்சிருந்த புண்கள், உடம்புல கையில் எல்லாம் சிறங்கு பிடிச்சி இருந்துச்சு, எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி அந்த பிள்ளையை ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்களும் ஒருவேளை கடன்காரனுக்கு பயந்து ஒருவேளை அவங்க பிளாட்ஃபார்மில் கடந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஊரை விட்டே எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒதுங்கிடலாமா என்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றும் அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நாங்கள் எல்லாம் இந்த நிலைமையை தாண்டி, நீங்கள் இருக்கிற நிலைமையை தாண்டி வந்தவங்க தான். கடன்னா எப்படி இருக்கும், வியாதின்னா எப்படி இருக்கும், பஞ்சன்னா எப்படி இருக்கும், ட்ரெஸ் இல்லைன்னா எப்படி இருக்கும், எல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு முன்னால் சாட்சியாக நாங்கள் நிற்கிறேன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஸ்டீஃபன் அண்ணனுக்கு உதவி செய்த ஆண்டவர், கிறிஸ்டோபர் பிரதருக்கு உதவி செய்து அவங்கள ராஜாக்களோடு உட்கார வச்சிருக்கிற ஆண்டவர், எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரேன்னு நீங்கள் கேட்டால் சங்கிலி தொடர் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்களுடைய விசுவாசத்தை உயிர்ப்பிப்பதற்காக காரியங்களை ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமேன். போன மாதம் சாட்சி சொன்ன அந்த தம்பி நீங்கள் தெரியும், சார்லஸ், ஒன்றும் இல்லாத நிலைமையில தான் வந்தான். அவன் ஜெபிக்க தான் வந்தான். ஆக்சுவலாக அங்கிள் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்து நிற்கிற அங்கிள், கணவன் மனைவியாக வந்தாங்க. ஆண்டவர் அற்பமான ஆரம்பித்து கொடுத்தார். இதெல்லாம் நடந்து எத்தனை ஒரு 3-4 வருஷம் 5 வருஷத்துக்கு உள்ளதான் இருக்கு. 4 வருஷம் 5 வருஷத்தில் இன்றைக்கு வெளி தேசங்களுக்கெல்லாம் அவனுடைய மசாலா பொருட்களையும் உணவு பொருட்களையும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுல கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எனவே யாரும் கடனுக்காக வேதனைப்படவோ, கடனுக்காக நான் சூசைட் பண்ண போகிறேன், கடனுக்காக நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், அங்கே வரமாட்டேன். நீங்கள் சர்ச்சுக்கு வரலன்னா தேவனோடு உள்ள உறவை துண்டிக்கிறீர்கள். தேவனோடு உள்ள உறவை துண்டித்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வரக்கூடிய புதிய புதிய வருமானங்களை நீங்களே தடை பண்ணிடுறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னென்ன காரியத்திலே ஒரு விசேஷித்த வளர்ச்சியை ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்க விரும்புகிறார். முதலாவது, பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல நம்முடைய வளர்ச்சி இருக்குமா. இரண்டாவது, நம்முடைய வளர்ச்சி ஞானத்திலும் கிருபையிலும் வளருவீர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் இயேசுவை போல வளர்ந்து விருத்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்குள்ளே இருப்பதாக. இனி வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கிறிஸ்து நமக்குள்ள பிழைச்சிருந்தா அவர் எப்படி வளர்ந்தாரோ அதே மாதிரி தான் நம்ம வளரும். இயேசு கிறிஸ்து சின்ன குழந்தையா இருந்ததிலிருந்து அவர் வளர்ந்து வருகிற காலங்கள் எப்படி இருந்ததாம்? முதல்ல அவர் ஞானத்திலே வளர்ந்தாராம். ஆமென். இன்னைக்கு எந்தெந்த பிள்ளைகள் ஞானம் இல்லாமல் உங்களுடைய வேலையை விட்டுட்டு இருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, ஞானம் இல்லாமல் நான் பேசி என் வேலையை விட்டு இன்னைக்கு துரத்தப்பட்டிருக்கிறேன், ஞானம் இல்லாமல் பேசி என் பார்ட்னர் என்ன தூக்கி எறிஞ்சிட்டு பிஸ்னஸ் அவர் எடுத்துக்கிட்டாரு, ஞானம் இல்லாமல் நான் சில காரியங்களை செய்ததை நிமித்தம் மாமியார் வீட்டிலேருந்து துரத்தப்பட்டேன், ஞானம் இல்லாமல் பேசினதை நிமித்தம் கல்லூரியை விட்டு துரத்தப்பட்டேன்.
இன்னைக்கு துரத்தப்பட்ட எப்தாக்களை போல நீங்கள் வந்திருக்கலாம், ஞானம் இல்லாதபடியினாலே. இன்னைக்கு முதல்ல ஒரு மனுஷன் நல்லா முன்னேறணும்னா அவனுக்கு தேவை ஞானம். ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு ஞானம் தேவை. எப்படி ஜனங்களிடத்தில் பேசுவது, எப்படி ஜனங்களை உற்சாகப்படுத்துவது, எப்படி ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்வது, விசுவாசிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்வது, தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்வது, அவிசுவாசிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்வது, புறமார்க்கத்தில் இருக்கிறவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறது, இதுக்கெல்லாம் ஞானம் வேணும். நீங்க படிக்கிற PhDயோ நீங்க படிக்கிற தியாலஜியோ அதுக்கு கற்றுக் கொடுக்காது. அதுக்கு பரலோகத்தில் இந்த ஆண்டவருடைய ஞானம் வேணும். இயேசு இடத்துல காணப்பட்ட ஞானம் முதலாவது உங்களுக்கு வேணும். ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி. நிறைய மனைவிமார்கள் ஞானம் இல்லாமல் பேசி புருஷங்கிட்ட அடி வாங்குற காரணம் என்னென்னா ஞானமே இல்லை, ஞானமாக பேச மாட்டாங்க. புருஷன் வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி தரேன். ஒரு ஏரியாவை நீங்கள் இழுக்கவே கூடாது. புருஷனுக்கு அப்பா அம்மா அக்கா தங்கச்சியை நீ இழுக்காமல் இருந்தீங்கன்னா நீ சந்தோஷமாக இருக்கலாம். ஆமென். என்னைக்கு இழுத்தியோ உனக்கு வேணா பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு ஹாட்லைனில் கை வச்சா என்ன ஆகும்? இவ்வளோ தூரத்தில் நின்னாலே இழுத்து அடித்து காலி பண்ணிடும். அதான் பவர் லைன். எப்பவுமே உன்னுடைய புருஷனுடைய அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அவங்களுக்கு ஹாட்லைன். ஏன்னா அந்த லைனில் தான் அவங்க வந்தாங்க. ஒன்றை கல்யாணம் பண்ணதுக்காக வேண்டி அந்த உறவெல்லாம் ஒன்றும் அறந்துட்டு போகாது. அந்த ஹாட்லைனில் தயவு செய்து கை வைக்காதீங்க. கை சுட்டுக்கிறது மட்டும் இல்லை, ஆளே காலி ஆகிடும். இப்போ மனைவி மாதிரி நினைக்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மாவும் எனக்கு ஹாட்லைன் தானே. தப்பே இல்லை. அதே மாதிரி புருஷன்மார்களே நினச்சிங்க, நீங்கள் சூடுபடுறதுன்னா எப்போ தெரியுமா? மனைவிக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இழுக்கவே இழுக்காதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த கவுன்சிலிங் ஊழியத்தில் ஒவ்வொரு நாளும் வர்றதை பார்க்குறோம். எதனால் சண்டை வருது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒரு சின்ன பாயிண்ட் போட்டுருவாங்க. இவங்க போட்ட உடனே அவருக்கு கிர்ன்னு யாரும் எது வேணாலும் தாங்கிடுவார். அம்மாவையோ அப்பாவையோ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை இழுத்தாச்சுன்னா யாருக்கும் ஆகாது. ஆமே. அதனால நீங்கள் உங்களுக்குள்ளால எல்லா காரியத்திலும் மனரம்யமாக வாழுங்க, ஞானமாக வாழுங்க. முதல்ல ஞானம் எங்கே இருக்குது தெரியுமா? புரிந்து கொள்ளுகிறதுல தான் ஞானம் இருக்குது. முதல்ல நீங்கள் போன உடனே கல்யாணத்துக்கு ஆயத்தமாகிற நிறைய பிள்ளைங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, போக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுறாரு. போன உடனே உன்னுடைய புருஷன் வீட்டை புரிஞ்சிக்கணும். உங்கள் புருஷனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, உங்கள் மாமியாருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்க, அலர்ஜின்னு சொல்லுவாங்க. உன் புருஷனுக்கு எது அலர்ஜி அப்படின்னு பார்த்து அலர்ஜி ஆனதை மட்டும் நீங்கள் இப்போ ஏதாவது உங்களுக்கு கருவாடு சாப்பிட்டா உடம்பெல்லாம் தனக்குது புண் வருது அப்படின்னா யாராவது கருவாடு சாப்பிடுவாங்களா? அப்போ என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு கருவாடு அலர்ஜி, இவங்களுக்கு மீன் அலர்ஜி, இவங்களுக்கு முட்டை அலர்ஜி. அப்போ உங்கள் புருஷனுக்கு என்ன அலர்ஜி அப்படின்றத கண்டுபிடிச்சிடணும் முதல்ல. ஆமென். மாமியாருக்கு என்ன அலர்ஜின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க. அலர்ஜியை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறீங்க அப்படின்னா அலர்ஜியை சாப்பிடக்கூடாது, அலர்ஜியை செய்யவே கூடாது. ஆமென். அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா யூ ஆர் ஸோ கம்ஃபர்டபுள். எனக்கு தெரியும் நிறைய பேர் மாமியார் எல்லாம் ரொம்ப மோசமாக பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மாமியார் மாருங்க வந்து எனக்கு ஆண்டவர் தங்கமான மருமகளை கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவருக்கு கோடி நன்றி சொல்லணும்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அதே போல் எத்தனையோ மருமகள்கள் எங்கள் அத்தைக்கு ரொம்ப உடம்பு முடியலாங்கள், இந்த வியாதியிலேருந்து மீண்டு வரணும், எங்கள் அத்தைக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் அத்தை இல்லைன்னாச்சுன்னா எங்களுடைய வீடே ஒரு கலகலப்பு இல்லாமல் இருக்கு, எங்கள் அத்தைக்காக ஜெபம் பண்ணுங்க. மாமியாருங்க எப்படி நடக்கணும்னா உங்கள் மருமக, ஆண்டவரே எங்கள் மாமியார் எங்கள் வீட்டில் இருந்தால் கலகலப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு மாமியார் ஞானமாக நடந்துக்கணும். ஆமாம். அதே போல் மருமகளும் உங்கள் மாமியாரை எப்படி வச்சுருந்தா சந்தோஷமாக இருப்பாங்களோ அப்படி வச்சுங்க. அதுதான் ஞானம். ஞானம் வந்து பேசுறதுக்கு அல்ல, பேசுறதுக்கு மட்டுமல்ல, செயல்படுத்துவதற்கு. அப்போ இயேசுவானிடத்தில் காணப்பட்ட ஞானத்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது வளர்த்தி அப்படின்னு பட்டிருக்கு. முதல்ல ஞானம், ரெண்டாவது வளர்த்தி. வளர்த்தி அப்படின்னாச்சுன்னா வயசிற்கு ஏற்ற வளர்ச்சி. ஆமாம். எந்தெந்த பிள்ளைகள் அவங்க வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லையோ அவங்கள என்ன சொல்லுவாங்க, மனநிலை குன்றினவர்கள்னு சொல்லுவாங்க. கரெக்டு தானே? மனநிலையிலே குன்றினவர்கள் அப்படின்னா அந்த வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை, மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள்னுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைகள் மன வளர்ச்சி குன்றினவர்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு இன்னைக்கு வசனத்தை வச்சு இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் வளர்ந்து விருத்தி அடைந்தது போல
ஆமாம், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கர்ப்பத்துக்குள்ளே வளரும் பொழுது அந்த மாதத்துக்கேற்ற வளர்ச்சி இல்லைன்னு நிறைய பேர் வந்து ஜெபிக்க வருவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நிறைய பேருக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க 3 மாதம்னா 3 மாதத்திற்கேற்ற வளர்ச்சி இல்லை குழந்தை, 5 மாதம்னா 5 மாதத்திற்கேற்ற வளர்ச்சி குழந்தைக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க சில உறுப்புகள் அந்த பிள்ளைகளுக்கு இல்லை. நான் நினைக்கிறேன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், ஒரு கணவன் மனைவியுமாக என்னை பார்க்க வந்தாங்க. அவங்க வந்து சொன்ன காரியம் என்னன்னா, ஐயா எங்களுக்கு 14 வருஷத்துக்கு பிறகு இப்போதான் கன்சீவ் ஆகிருக்கிறா என்னுடைய மனைவி. அதுவும் நிறைய போராட்டத்துக்கு பிறகு நண்பரின் பாதத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போய் தான் அவள் கன்சீவ் ஆனா. அதுக்கு பிறகு வந்து நிறைய போராட்டங்கள் குடும்பங்களில் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இப்போ நாங்கள் 7வது மாதத்தில் வந்துட்டோம். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா வயிறு அப்படியே குலுங்குற மாதிரி இருக்கும், வலிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். டாக்டர்கிட்ட உடனே ஓடி போவாங்க, போயிட்டு திருப்பி ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, மாத்திரை வைப்பாங்க. அப்படி நிறைய பிரச்சனைகளில் சிக்கிட்டு எப்படியோ 7வது மாதம் வரைக்கும் நாங்கள் வந்துட்டோம். இப்போ இந்த 7வது மாதத்தில் நாங்கள் செக்கப்பு போகும் பொழுது டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, பிள்ளைக்கு கிட்னி சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, இன்ஜெக்ஷன் போட்டு நார்மலாக டெலிவரி எடுக்கிற மாதிரி அந்த பிள்ளை எடுத்துடணும், ஏன்னா கிட்னி ஃபங்க்ஷன் ஆகலை. இப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறந்து உங்கள் கையில் மூளை வளர்ச்சி இல்லாமல் வேதனையோட சில காலங்கள் இருந்து மறிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பிள்ளையை நீங்கள் எப்படியாவது கலைச்சிருங்க அப்படின்னு ஒன்று அந்த சகோதரர் சொன்னாராம். கொடுத்தவர்கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னாராம். கொடுத்தவர்கிட்ட கேட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிச்சு, மறக்கவே முடியாது இந்த சாட்சியை. கொடுத்தவரிடத்துல நான் கேட்டுட்டு வர்றேன் அப்படின்னாராம். ஆஃபீஸில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன பார்த்துட்டு சொன்னாங்க, ஐயா அன்பரின் பாதத்தில் வந்து நான் ஜெபம் பண்ணி எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, உங்கள் மூலமாக நான் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன். அவர் தானே கொடுத்தாரு, அன்பரின் பாதத்தில் வந்து தானே எனக்கு கிடச்சிது. அதனால இதில் நாங்கள் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலை, அதனால் உங்களை பார்க்குறதுக்கு நான் வந்தேன். டாக்டர்கிட்ட இந்த வார்த்தையை தான் சொல்லிட்டு வந்தேன், டாக்டர் சிரிச்சிட்டு போனார் அப்படின்னாரு. எனக்கு அதை விட அந்த வார்த்தையை கேட்டோம்னா எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. அல்லேலூயா. கொடுத்தவர்கிட்ட கேட்டுட்டு வர்றேன், அவர் தானே கொடுத்தாரு, அவர்கிட்ட கேட்டு வரேன். நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்தா வேதனையை கூட்ட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அன்பின் பாதத்தில் வந்து பிள்ளைங்க அழுது 14 வருஷத்துக்கு பிறகு இந்த வருஷம்தான் என் பிள்ளைகளுக்கு கனிவாக இறங்கி நீங்கள் இந்த கனியை கொடுத்துருக்கிறீங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாரும் அவர்களை தூஷிக்க கூடாதபடிக்கு, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாதபடிக்கு, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி இன்னைக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யணும். ஹல்லேலூயா. சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இந்த உலகத்தில் ஒரு வருஷம் ஒரு காரை உண்டாக்குனா அதுக்குள்ளே ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் உண்டாக்கி வச்சுட்டு தான் காரையே வெளியே விடுறான். அவனுக்கு தேவையான டயராக இருந்தாலும், டியூபாக இருந்தாலும், என்ஜினாக இருந்தாலும், டைனமோவோ, செல்ஃப் மோட்டரோ, என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் உண்டோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வண்டியே வெளியே டெலிவரி விடுறாங்க. ஒரு வண்டியை மேனுஃபேக்சர் பண்ணுறவன், நீங்கள் மனுஷனை சிருஷ்டித்து எல்லா படைப்புகளும் மேன்மையான மனுஷனை சிருஷ்டித்து அந்த மனுஷன் தான் இந்த காரையே உண்டு பண்ணனா உங்கள் தயவுனால. அப்போ இவனே ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சுருக்கும் போது உங்ககிட்ட ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இல்லையா? ஒரு கிட்னியை தயவு செய்து கற்பத்துக்குள்ளால இன்னைக்கு அனுப்பி புதிய கிட்னியை மாற்றி விட்டுருங்க. ஹல்லேலூயா. இதை ரிப்பேர் பண்ணுற மாதிரியே வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் திருப்பி ரிஸ்க் எடுத்து 10 மாதம் வரைக்கும் வச்சு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கும்போதே என் பிள்ளைக்கு ஒரு புதிய கிட்னியை நீங்கள் பொருத்தி மறுபடியும் டாக்டர் இடத்துல போய் செக் பண்ணும்போது கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. நீர் அதை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னேன் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, தம்பி கொடுத்தவர் சொல்லிட்டாரு புதிய கிட்னி மாற்றியாச்சும் போய் டாக்டர்கிட்ட காமின்ட்டு. ஹல்லேலூயா. சந்தோஷமாக அந்த பிள்ளைங்க போனாங்க. இவங்க போனோடனே டாக்டர் எல்லாம் என்னைப்பா வச்சிருக்கலாம் சர்ஜரி, எப்போ குழந்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்க, டாக்டர் ப்ளீஸ் வெயிட் 3 more months அப்படின்னாங்களா. ஹல்லேலூயா. இன்னும் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? இல்லை, எங்கள் ஆண்டவர் சொல்லிட்டாரு புதிய கிட்னி அவன் பிள்ளைக்கு வச்சாச்சுன்னு சொல்லிட்டாரு, நான் அதை நம்புகிறேன். அப்போ டாக்டர் சொன்னாராம், சரி அப்படின்னா இன்னொரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னோடனே தாராளமாக ஸ்கேன் பண்ணுங்கன்ட்டாரான். ஸ்கேன் பண்ணி பார்த்தா கிட்னி புதுசாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களுக்கு அது ஆச்சரியம் வளர்த்தி. எந்தெந்த பிள்ளைங்க எந்த வயசுல பேசணுமோ பேசலையா இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே அந்தந்த மாதத்திற்கு ஏற்ற வளர்ச்சி முதிர்ச்சியை தருவேன்னு சொன்னீங்களே, என் பிள்ளை இன்னைக்கு பேச வேண்டும். ஆமா, உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டத்தில் சொன்ன சாட்சி நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முந்தின நாள் வரைக்கும் 4 வயசு வரைக்கும் பேசாத குழந்தை
நைட்டு கொண்டு வந்து ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டத்தில் கையில் கொடுத்தாங்க. ஜெபம் பண்ண, ஆண்டவரே எப்பத்தான்ற வார்த்தையை சொல்லி இந்த பிள்ளையுடைய நாவின் கட்டை நீர் அவிழ்த்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன். அடுத்த நாள் காலையில் அம்மான்னு பேசாத பிள்ளை, அப்பான்னு பேசாத பிள்ளை ஸ்ட்ரைட்டாக ஒரு சென்டென்ஸை பேசி தாத்தா டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டியான்னு கேட்குது. எவ்வளோ பெரிய அற்புதம்! ஹல்லேலூயா! வளர்த்தி, அந்த வளர்த்தி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். சரீரம் மட்டும் வளர்ந்தா போதாதுங்க, அந்த வயதிற்கேற்ற மன வளர்ச்சி அதிகமாக இருக்க வேண்டும். மென்டலி க்ரோத்னு சொல்லுவாங்க. அது அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி சரீரம் மட்டும் வளர்ந்தா போதாது, உங்களுடைய பிள்ளையுடைய சரீரத்தில் உள்ள உறுப்புகள், மனநிலை எல்லாம் வளரத்தக்கதாக. அடுத்து தேவ கிருபை. கிருபை இல்லாம இந்த உலகத்தில் யாரும் வாழ முடியாது. ஆமென். மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்ப பிறப்பும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு கன்னிகையை பார்த்து தேவதூதன் வந்து சொல்றான், உன் கற்ப பிறப்பு ஆசீர்வதிக்கப்பட்ட. எப்படி இருக்கும்? கல்யாணமே ஆகாத ஒருத்தியை பார்த்து உன் கற்ப பிறப்பு ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். என் அன்பு சகோதரனை சகோதரியே, அதற்கு காரணம் என்ன? கிருபை. கிருபை பெற்றவளே வாழ்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவதூதன் வழியாக கிருபை பெற்றவளே வாழ்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு உன்னுடைய உலக பிரகாரமான ஒரு கணவன் மூலமாக அல்ல, கிருபையை பேஸ் பண்ணி உன் கற்பத்தில் ஒரு குழந்தை தங்கம். அதுதான் அதற்கு அர்த்தம். ஹல்லேலூயா! நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஸ்திரீகளுக்குள் நான் சபிக்கப்பட்டவள், எனக்கு பிள்ளை இல்லை என்று எத்தனை பேர் வந்திருக்கிறீர்களோ அத்தனை பேரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா! எந்தெந்த பிள்ளைகள் கற்பம் அடைக்கப்பட்ட நிலைமையில வேதனையோடு வந்திருக்கிறீர்களோ, இன்றைக்கு கிருபையை பேஸ் பண்ணி மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துவை கிருபையாய் தங்க வைத்த ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் பிள்ளைகளை தங்க வைப்பார். ஆமா, போன மாசம் ஒரு தாயாருங்க வந்து சாட்சி சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும் எத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கு? 17 வருஷம். எனக்கு ஆண்டவர் கிருபையா குழந்தை கொடுத்தாருன்னு போன மாசம் சொன்னாங்க. போன மாசத்துக்கு முந்தின மாசம் ஒரு அம்மா எங்க சாட்சி சொன்னாங்க, 25 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தவங்க. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களோ, கிருபையை பேஸ் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு பிள்ளை செல்வத்தை கொடுக்க போகிறார். ஆமென். என் அன்பு சகோதரனை சகோதரி, இன்னைக்கு உன்னுடைய டர்ன் நாள், உன்னுடைய கற்பத்தை ஆண்டவர் நிரப்புகிற நாள், உனக்கு கிருபையாய் பிள்ளை செல்வத்தை கொடுக்கிற நாள், உனக்கு கிருபையாய் பிள்ளையை கொடுத்து உன்னுடைய அவமானத்தை ஆண்டவர் மாற்றுகிற நாள். ஹல்லேலூயா! சரி, கிருபை. அடுத்து மனுஷர் தயவு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மனுஷர் தயவு வேணும்னா நமக்கு மனுஷர் தயவு வேணுமா வேண்டாமா? வேணும். ஆமென். சரி, ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு நீங்க எதுல வளருவீங்க? கிருபையில வளருவீங்க, ஞானத்தில் வளருவீங்க, மனுஷர் தயவுல வளருவீங்க. வளர்த்தி, அந்தந்த மாசத்துக்கு ஏற்ற வளர்த்தியில வளர்ந்து பெறுகிறீர்கள். மூணாவது, ஆரோக்கியமாக வளருவீங்க. சிலர் சொல்லுவாங்க, நோய் பிடிச்ச உடம்புப்பா அப்படின்வாங்க. பார்த்தா சொல்லுவாங்கல்ல சிலர், ஐயோ அது பிள்ளை நோய் பிடிச்ச பிள்ளை, அந்த பையன் நோய் பிடிச்ச பையன் அப்படின்வாங்க. அப்படி இல்லாமல் உங்கள் பிள்ளைகளை பார்த்து ஆரோக்கியமான பிள்ளைங்கன்னு சொல்லணும். மல்கியா 4:2 இப்படியாய் சொல்லுகிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். 2000 வருஷங்களுக்கு முன்பாக யூட்ரஸ் வியாதியில ஒரு அம்மா சொத்தெல்லாம் செலவு பண்ணாங்களாம். 12 வருஷமா அவங்களுக்கு ஒரு பெரும்பாடு. அந்த 12 வருஷமா சொத்து காலியாச்சே தவிர இந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆன பாடு இல்லை. இந்த தீராத உதிரப்போக்கில் கஷ்டப்பட்டு அது கொஞ்சம் கூட குணமடையாத நேரத்தில் மனசு நொந்து போயிருக்கும்போது அவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. அவங்க ஊர் வழியா இயேசுவாமி நடந்து போற ஒரு செய்தி கிடைச்சது. ஊரு பக்கமா இயேசுவாமி நடந்து போகும்போது வழியிலேயே இயேசுநாதரை மறைச்சு அவருடைய வஸ்திரத்தின் விளிம்ப தொட்டு விடுதலையை பெற்றுக் கொண்டாங்க. ஹல்லேலூயா! அப்படியே பார்க்கறாங்க, இயேசுவாமிக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டமே போயிட்டு இருக்கு. அப்ப இந்த தாய் என்ன நினைக்கிறாங்க, இதுக்கு மேல இந்த வியாதிக்கு முடிவு வர்றதுக்கு ஒரே வழி இயேசு. அதனால இன்னைக்கு எப்படியாவது போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தினுடைய விளிம்ப தொட்டாவது நான் இன்னைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா! என்ன நடந்துச்சு? அவ்வளவுதான், கூட்டத்தோட கூட்டமா உள்ள புகுந்தாங்க.
இயேசுவின் நாமத்தினால் அப்படியே போய் அந்த ஆண்டவரை தொட ட்ரை பண்ணாங்க. கடைசியா அவருடைய வஸ்திரத்தினுடைய விளிம்பு தான் அவங்க கையில பட்டது. அப்பொழுது ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போயினது. வேதம் சொல்லுகிறது, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை தன் சரீரத்தில் அவள் உணர்ந்தாளாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவளுடைய ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிறது அவளுடைய சரீரத்தில் அவர்கள் உணர்ந்தார்கள். யூட்ரஸில் அவங்க உணர்ந்துட்டாங்க, ரைட், ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடுச்சு, என்னுடைய வியாதிக்கு முடிவு வந்து ஆரோக்கியம் அடைந்ததை ஆமென் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். இன்னைக்கு உங்களுக்குள்ளால ஆண்டவர் கொடுக்கிற சுகத்தை நீங்க உணர்ந்துட்டு தான் இங்க இருந்து போறீங்க. ஹல்லேலூயா. 2 நாளைக்கு பிறகு அல்ல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவர் மேல இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை இந்த நிமிஷத்துல உங்க மேல இறங்கிருச்சு. இனி நீங்க வெளியே போய் புறப்பட்டு போய் கொளுத்த கண்ட போல வளர போறீங்க. ஆமென். அவருடைய பார்வை உங்க மேல பட்டாச்சுன்னா போதும், உங்களுடைய சரீரத்தில் உள்ள எல்லா பலவீனங்களும் மாறும், உங்களுடைய மரண கட்டுகள் எல்லாம் மறுக்கப்படும். ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு டிவைன் ஹீலிங்கை கொடுத்து இந்த இடத்திலிருந்து நீங்கள் புறப்பட்டு போகும் பொழுது காண்டாமிருகத்தின் பலனோடு கூட புறப்பட்டு போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பாக ஒரு வயசான தாயார் நம்முடைய மீட்டிங் இங்கே கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுடைய மகளும் மருமகளுமா சேர்ந்து கூப்பிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு இங்கே வரும்போது கழுத்து பகுதியில் இவ்வளோ பெரிய கட்டி அவங்களுக்கு கழுத்தில் இருந்திருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே உட முடியாததுனால வீல் சேரில் தான் மேலே கொண்டு வந்து உட்கார வச்சு மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ண வச்சுட்டாங்க. அப்போ அன்னைக்கு நான் சொன்னேன், தேவதூதர்கள் சமையல் பண்ணுறாங்க, அதனால எல்லாரும் போய் சாப்பிடுங்க, உடம்பு முடியாத வீட்டில் யாராவது இருந்தாலோ ஆஸ்பத்திரியில் இருந்தால் கொஞ்சம் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட கொடுங்க என்று நான் சொல்லி அன்னைக்கு அனுப்பி விட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாயார் என்ன பண்ணாங்க, அவங்க மகளும் மருமகளும், சரி இப்போ கூட்டமாக இருக்குது, இப்போ ஸ்டேஜில் வர முடியாது, அதனால அம்மாவை கூப்பிட்டுட்டு போயிட்டு வீல் சேரில் வச்சு சாப்பிட்டுட்டு வந்து மேலே ஐயாட்ட ஜெபம் பண்ண கூப்பிட்டு வரலான்னாங்க. போயிட்டு சாப்பிட்டுட்டு மேலே அப்படியே வீல் சேரை உருட்டி இந்த இடத்துல கொண்டு வந்தாங்க. இங்கே க்ரௌட் இருக்கிறனால இதில் கொண்டு வந்தாங்க. அப்போ ஐயா எங்கள் அம்மாவுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக ஜெபம் பண்ணுன்னு கேட்கும்போது தான் இவங்க கட்டியை பார்க்குறாங்க, கட்டியை காணோம். உள்ள வரும்போது கட்டி இருக்குது. திடீர்னு அவங்க அம்மாவுக்கு கழுத்துல கட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாக்குறாங்க, கட்டியை காணோம், சுத்தமா காணோம், அவ்வளவு பெரிய கட்டி. கீழே போய் சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளால கட்டி எங்க போச்சுன்னு தெரியல. ஹல்லேலூயா. எங்க போச்சு? ஆண்டவர் பிடுங்கி போட்டா. இன்னைக்கு கூட எத்தனை சாட்சி கேட்டேன். ஒரு அம்மா வந்து 1 வருஷமா உணர்வு இல்லாம கோமா ஸ்டேஜில் இருந்த ஒரு வாலிப பிள்ளை ஆண்டவர் 1 வருஷத்துக்கு பிறகு நம்ம பேசுற செய்தியை காதுல போட்டு போன்ல போட்டு அந்த வார்த்தையை கேட்டு சுகமாய் வந்து சாட்சி சொல்லிட்டு போறா. ஹல்லேலூயா. நடந்து வந்து சாட்சி சொல்ல. 1 வருஷம் கோமால இருந்த பிள்ளை. அந்த மகளை நீங்க பார்த்தீங்க. அந்த மகள் வந்து இன்னைக்கு எழும்பி வந்து சாட்சி சொல்லியிருக்கான்னா ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய வார்த்தையில் உள்ள மகிமை. காதுல போட்டு கேட்டே கோமால இருந்து வெளியே வந்திருக்காங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை உண்டா இல்லையா? ஹல்லேலூயா. அந்த வயதான தாயாருடைய கட்டி எப்படி போச்சோ அதே போல உங்க சரீரத்தில் உள்ள எல்லா கட்டிகளும் இன்றைக்கு இருக்கிற இடம் தெரியாம மறைந்து போகும். ஆமென். கட்டிகளும் கரைஞ்சு போகும், கட்டுகளும் உடைஞ்சு போகும். ஹல்லேலூயா. எனவே எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அப்பா, எங்க பிள்ளைகள் மேல ஆவியை ஊத்துவேன்னு சொன்னீங்களே, குளிரும் அனலும் இல்லாம பின் மாற்றத்தில் கிடக்கிற இவங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல உங்க பரிசுத்த ஆவியானவரை இன்னைக்கு நீங்க ஊற்றி என் பிள்ளைகளுடைய எல்லா அசுத்தாவிகளின் கட்டுகளில் இருந்து ஆண்டவர் இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நல்ல சுகத்தை தாங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை தாங்க ஆண்டவரே. பாவத்தை தண்ணீரை குடிக்கிறது போல குடிச்சு ஆவியானவரை துக்கப்படுத்தி இருக்கிற இவங்க பிள்ளைங்க இன்னைக்கு பிறகு ஆவியானவருக்கு தங்கள் இருதயத்தில் இடத்தை கொடுத்து ஆவியானவருடைய பலத்தில் என் பிள்ளைங்க ஓடணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால என் பிள்ளைகளை நீர் இடை கட்டுவீராக.
பரிசுத்த ஆவியின் வல்லமையினால என் பிள்ளைகளை நிரப்புவீராக. நிரப்புங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருந்த இவங்க பிள்ளைங்க எல்லாம் இனி 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக அப்பா என் பிள்ளைகளுக்குள்ளால உங்க வல்லமே வைங்கப்பா. அம்மா அப்பாவை எட்டி உதச்ச பிள்ளைங்க இன்னைக்கு மனம் மாறின ஆண்டவரே. அம்மா அப்பாவை தகாத வார்த்தை பேசின பிள்ளைங்க இன்னைக்கு மனம் மாறி ரட்சிப்பின் ஆடையை தரிக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எந்தெந்த பிள்ளைகள் ஊதாரித்தனமாக ஊர் சுற்றி படிப்பை பாதியில் விட்டுட்டு குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகி குடும்பத்தினுடைய பேரெல்லாம் கொடி கட்டி பறக்க விட்டுருக்காங்களோ அவங்கள இன்னைக்கு நீங்க சந்திங்கப்பா. இன்னைக்கு அவங்களுடைய இருதயத்தில் ஒரு விடுதலையை நீங்க கொடுங்கப்பா. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவங்களுக்கு இன்னைக்கு நீங்க கொடுங்கப்பா. இன்னைக்கு பிறகு திருந்தின மைந்தர்களாக அவர்கள் ஒவ்வொருவரும் மாறவும் அதன் நிமித்தம் வீட்டில் ஒரு பெரிய தெய்வீக மகிழ்ச்சி உண்டாகும்படி பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. என் பிள்ளைகளுடைய சந்தானத்தின் மேல ஆசீர்வாதத்தை ஊத்துவேன்னு சொன்னீங்களே. சந்தானம் தரித்திரத்திலும் பஞ்சத்திலும் கடனிலும் வறுமையிலும் வேதனையிலும் இருக்கிறது நீங்க பாக்குறீங்கப்பா. இன்றைக்கு இவங்க சந்தானத்தின் மேல் இருக்கிற எல்லா தரித்திரங்களை பிடுங்கி எறிங்கப்பா. எல்லா கடன்களை பிடுங்கி எறியும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் இருதயத்திலே விரும்புகிறதை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் என் பிள்ளைகள் இருக்கும்படி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.